ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிதி குட்டி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நான் அசைன்மெண்ட் எழுதி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோலேயே உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக காமிக்கிறேன். இதுதான் என்னோட ஹாலிடே அசைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹிந்து குளோபல் ஸ்கூலில் படிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ நாம் இந்த அசைன்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜில் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நேமை நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேர்டு பேஜ் ஆல் அபவுட் மீ. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட சேர்ந்து முடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் என்துவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேவரட் கலர் என்ன? பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். மை ஃபேவரட் அனிமல் சீட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஜ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். கர்சிவாக எழுதணும். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கே 3 பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூலில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்கறது நம்மளுக்கு நல்லது தான். இல்லைன்னா 2 மாதம் நம்ம விளையாண்டுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் 2 மாதம் நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் டச் விட்டு போயிடும். இந்த மாதிரி கொடுக்கறனால தான் 1 or 2 hours ஆச்சு நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். இல்லைன்னா விளையாண்டே தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழ் எழுதிட்டுருக்கேன். தமிழும் அவ்வளோக்கா டஃப் இல்லை, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாக 20 பேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கே 5 பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங் 3 பேஜ் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி எழுதியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கே நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் டெய்லி ஒவ்வொன்று செய்வோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஈகர்லி வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கர்சிவில் நல்லா நீட்டாக எழுதிக்கலாம். அபினவ், கரெக்டாக அழகாக எழுதும்போது என்ன விளையாட்டு அந்த ரிமோட் எடுத்துட்டு கம்மன் எழுது கவனமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவை என்னைய ரிமோட்டை வச்சு விளையாட விடாமல் எழுத சொல்லிட்டாங்க. லீவில் கூட எங்கள் அம்மா ஜாலியாக எழுத விட மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட். மற்ற நேரம்லாம் ஜாலியாக விட்டுருவாங்க. படிக்கிற 2 hours மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லலாம் எப்படி? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் படிச்சுக்கிறதுனால எஸ்கேப் ஆயிடுவேன். ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பேஜும் நல்லாவே வரல. இப்போ தான் ஏதோ வந்திருக்கு. 1 மாதம் டச் விட்டு போச்சுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணலாம். இதான் எங்கள் ஸ்விம்மிங். இதுதான் ஸ்விம்மிங் ஏரியா. இப்படி உக்காந்துக்கலாம், இப்படி குளிச்சுக்கலாம், இப்படி விளாட்லாம், அப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். வெயிலுக்கு நல்லா குளுன்னு ஜாலியாக இருக்கு. ஆனால் ஒன்றாலாம் உட்கார முடியாதுண்ணா. நான் எப்படி குளிக்கிறத பார்த்தியாண்ணா? இப்படி தான் ஊற்றணும். அப்பதான் தலையெல்லாம் தேய்க்கணும். மின்னலே கண்ணிலே நெஞ்சிலே சொல்லுடா சக்கரே 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 வெண்ணிலா மழமே முலா சக்கரே 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 சக்கரே. என் பாட்டுக்கு இப்படி இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா, நான் சின்ன பிள்ளை தான், ஏன் என்கிட்ட சண்டை போடுற?
தங்கச்சி ஒரு மிக்சர் கூட தர மாட்டியா? நானும் உனக்கு எத்தனை தரேன். தண்ணியில் இந்த மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே சூப்பராக இருக்கும். அப்பா இது மாதிரி நம்ம ஸ்விம்மிங் போகலாமா? எனக்கு ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்விம்மிங் போனால் அழுவான். அவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். லவ் யூ. லவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.